ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. இன்னைக்கு சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதே. போன வருஷம் வர இந்த வருஷம் வேற லெவல் போயிட்டு இருக்கு. இந்த அம்மா பாரு போன வாரம் வில்லுப்பாட்டு பாடி இந்த ஊருக்குள்ள ஃபேமஸ் ஆயிருச்சு. என்ன நம்ம புது ட்ரெஸ் ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு தடவை தானே துவைச்சோம். யாருக்கு தெரிய போகுது இது தீபாவளிக்கு எடுத்த நீனு. சரி மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரமா டச்சப் பண்றேன், சைனிங்கே ஆக மாட்டேங்குது. மணி வேற 9 ஆச்சு. 8 மணிக்கு ஆறதானே சொன்னாங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். பாஸ்டரியாக்கா தெரிய போகுது. இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்னாவே நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. சரி செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புவோம். வெளியே போனா ஒரே பொல்யூஷன் பொல்யூஷன் பொல்யூஷன். சண்மதி, யாரு? நான் தாம்மா உன்னோட ஏசப்பா. ஏசப்பாவா? நாங்க உங்க பர்த்டேக்கு சர்ச்சு கிளம்பிட்டு இருக்கோம், நீங்களே இங்க வந்துட்டீங்க. ஆமாமா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே இந்த வழியா வந்த உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்றமா. சரிங்க ஏசப்பா, வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வந்ததே வந்துட்டீங்க. இந்த போட்டோ மட்டும் இன்ஸ்டால போட்டா வீவ்ஸ் பிச்சுக்கு லைக்ஸ் அள்ளிக்கும். இந்த கிறிஸ்மஸே கமெண்ட்ல தான். சரிங்க ஏசப்பா, நீங்க பாருங்க, நான் சர்ச்சுக்கு கிளம்புறேன். ஏமா ஏமா ஏமா, இந்த அந்த பைபிள் எடுத்துட்டு போமா. பைபிள் தான் வச்சிருக்கேன். ஏமா அது பைபிள் இல்லம்மா, மேக்கப் கிட்டு. அட ரெண்டு ஒரே கலர் இருக்காங்கடி தெரியலையே. சாரிங்க ஏசப்பா, சாரிங்க ஏசப்பா, பாய். இந்த மனுஷனை மீன் வாங்கிட்டு வச்சுன்னா ஏதோ மான பிடிச்சிட்டு வர மாதிரி இவ்வளோ நேரம் பண்ணுறாரு. பிரியாணி இன்னும் வாசமே வரலையே. என்ன இன்னைக்கு பிரியாணி ஜப்பர் பாய் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்துடணும். அடடா, காஷ்மீரி சில்லி போட சொன்னார். இப்போதான் பிரியாணி கலர்ஃபுல்லாக வரும்னு சொன்னார். அது எங்கே வேற வச்சுன்னு தெரியல. இங்கே இருக்கா? டைம் வேற என்ன ஆச்சு? மணி 8 ஆச்சு. இன்னும் பிள்ளைங்க தூங்கிட்டுருங்க. டே பாப்பா தம்பிங்களா எந்திரிங்கடா. நான் 3 மாசமா சர்ச்சுக்கே போகலை. இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்காவது போகலான்னு பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. இன்னும் நான் வேற மீன் பொரிக்கோன்னு சிக்கன் கிரேவி பண்ணோன்னு. அடடடா, நம்மளை சமையல் கட்டிலேயே குறை வச்சிருவாங்க போல. பிரியதர்ஷினி, யாருங்க? நான் தான் உன்னோட ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா நீங்களா? ஆமாமா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்க வந்தேன். நீ ரொம்ப அழகா சமையல்ல கொண்டாடுறியே, இன்னும் கிளம்பலையா? ஏசப்பா கிளம்பிட்டு முடிஞ்சு. தம் மட்டும் போட்டு வந்துடுறேன். என்னது தம்மா? இந்த தீபாவளிக்கு அமரன் ரிலீஸ் ஆனதுலேருந்து யாரை பார்த்தாலும் படம் சூப்பர் சூப்பர் சொல்கிறாங்க. சும்மா இருந்தாலும் உசு பேத்துறாங்க. அப்போவே போகலான்னு பார்த்தா கரெக்டாக சர்ச்சில் 3 நாள் பைபிள் ஸ்டடி வச்சுட்டாங்க. அதனால் இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போகிறோமோ இல்லையோ, கிருஷ்ணா தேட்டருக்கு போய் அமரனை அமர்ந்து பார்க்குறோம். சரி நம்ம மட்டும் எப்படி போகிறது? அதான் கோபி இருக்காடு, அவளை கூப்பிடலாம். ஹலோ, எங்கடி இருக்க? இங்கே வா, நம்ம அமரன் படத்துக்கு போயிட்டலாம். 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஹே பிரின்சி. வா, ஃபோன் பண்ணி எவ்வளோ லேட் ஆச்சு? ஆடி அசந்து வரா. ஹாப்பி கிறிஸ்மஸ் டி. அடா அதை விட வா, சினிமாவுக்கு போகலாம். என்ன சினிமாக்கா? நீ கிறிஸ்மஸ் நீ சர்ச்சுக்கு போகலையா? லேட் ஆச்சு, ஈவினிங் தான் ப்ரோக்ராம். நான் ஈவினிங் போய்க்கிறேன். சரி வா போகலாம்.
ரட்சித்தீர் கிருபையினாலே. ஏய் பசங்களா எந்திரிங்கடா, இன்னைக்கு 8 மணிக்கு வேற சர்வீஸ். நம்ம 7:30 உள்ள போயிடணும். டக்குன்னு எந்திரிங்கடா. அஸ்விதா, ஏசப்பா நீங்களா? வாங்க வாங்க. பரவாயில்லையே, என்னை கண்டுபிடிச்சிட்ட. ஏம்மா ரொம்ப ஆர்வமா நேரமா சர்ச்சுக்கு கிளம்புற? என்னம்மா காரணம்? ஏசப்பா நீங்க எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறீங்க ஏசப்பா. அதனால உங்க பிறப்பை நாங்க சர்ச்சில் போய் நல்லா கொண்டாடணும் ஏசப்பா. ச்சே, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. என் மேல உண்மையா அன்பு வச்சு நீ என்னை ஆராதிக்க வர்றதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள். சமாதான பிரபுவாகிய இயேசு உங்களை இந்த ஆண்டு சமாதானத்தினால் நிரப்புவாராக. சபையாகிய நாம் மற்றவர்களுக்கும் இந்த சமாதானத்தை கொண்டு செல்லுகிற செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அதுவே ஒரு நல்ல கிறிஸ்மஸ். இந்த நாளிலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை, நாம் கேட்க போகிற வார்த்தை, நாம் ஐக்கியப்படுகிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். அநேகர் நம் மூலமாய், நம் சபையின் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு சமாதானத்தால் நிரம்புவார்களாக. நம் யாவரும் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி உங்கள் மேல் இருந்த ஆக்கினியை நானே எடுத்துக்கொண்டேன் அல்லவா? உங்களை ரட்சித்தேன், உங்களை விடுவித்தேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களை அழைத்ததே இந்த சமாதான சுவிசேஷத்தை அநேகருக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் உங்களை ஆலயத்தில் நாட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்களோ இன்னும் ஆசீர்வாதத்தையே தேடுகிறீர்கள். என்னுடைய உலகத்துக்கு நேராய் வழி நடத்துங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பூமியை நியாயந்தீர்க்கும்படி பிதா என்னை அனுப்புகிறார். ஆயத்தமாகுங்கள்.